ஷலூம், praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்ஃபஸா நெட்வொர்க் மலேசியா முழுவதுமாய் உங்களை சந்திப்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ரோட் டு கல்வரி சீசன் 2 அநேக தேவன் மனுஷன் மூலியமாய் நம்ம ஒவ்வொரு நாட்களும் சங்கீதத்தை நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கும், நிச்சயமாக உங்களை வழிநடத்தி இருக்கும். நான் நம்புகிறேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த லென்த்து நாட்களில் நம்ம அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா, ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தேவனே அப்பா, இந்த நாட்களில் இந்த லென்த்து சீசனில் ஆண்டவரே கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்களோட குணாதிசயங்கள், எங்களோட கேரக்டர் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான காரியத்தை செய்யத்தக்க எங்கள் வெளியிடத்துக்கு சுபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரை காண செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் அப்பா எங்களுக்குள்ள அன்பு நிறைந்து இருக்க, பிறருக்கு ஆண்டவரை நாங்கள் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை வெளியிடத்துக்கு சுபிக்கிறோம். இந்த நாள் கூட ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ஜெயமான நாளை கொடுத்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தேவ வசனம் மூலியமாக, தேவ வார்த்தை மூலியமாக எங்களை தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வெளியிடத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் போதும் ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே. கனி தரும் மரங்களா போண்ட செய்கிறே. நான் தரும் மரங்களா செழி தோண்ட செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில்
இப்போ நான் வந்து நிற்பேன் அப்பா உன் சந்நிதியில். எப்போ நான் வந்து நிற்பேன் உள்ளம் கண்டு நான் தெரித்தொய்ந்து செய்கிறேன் உன் திருமுகம் கண்டு நான் திருத்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ரிகரந்தரமு சந்தரா வாரி சமூகம் எனக்கப்பா. ரிபாபாபாபா ஷலரி நீயும் இனிமையே தெரிக்காத அமுதமே தேடியும் கிடைக்காத அமுதமே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் போதும் ஆண்டவரே, எங்களோட சூழ்நிலைக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வார்த்தை சங்கீதம் 61. இந்த வார்த்தை தாவீது இப்படியா எழுதி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீரோடு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களை பலப்படுத்த நான் நம்புகிறேன். சங்கீதம் 61. Hear my cry, O God, listen to my prayer. From the end of the earth I call to you. I call as my heart groweth faint. Lead me to the rock that is than I. For you have been my refuge, a strong tower against the fog. I long to dwell in your tent forever, and take refuge in the shelter of your wings. For God hath heard my woe. You have given me the heritage, those who fear your name. Increase the day of the king's life. His year for the many generations. May be at on in God's presence forever. Appoint our love and faithfulness to protect him. Then I will ever sing in the praise of your name and fulfill my vow after a day. இந்த நாட்களிலே கர்த்தரோட வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. அவரோட வார்த்தை என்ன சொல், இந்த கடைசி இந்த ஆபத்து நேரத்தில், அதாவது கஷ்டமான நேரத்தில் நம்ம ஜெபத்தை அவர் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை பாருங்கள், இப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சோதனையாக இருந்தால் கூட, இந்த இடத்துல இருந்தாலும், அவரோட சமூகத்தில் இங்கே நின்றாலும், இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நோக்கி அவர் ஏசப்பா நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் இந்த சூழ்நிலைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் போல ஒரு தேவன் யாருமே இல்லை. இந்த லென்த் நாட்களில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள், நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு குணாதிசயங்கள் நமக்குள்ளே மாற வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கும் போது ஒரு நல்ல ஒரு குணாதிசயமாக இந்த லென்த்து கால்களில் யாருக்கூடையும் நம்ம வன்முறை வச்சுருந்தா, மன்னிக்க முடியுமா தன்மைகள் இருந்திருந்தால், இந்த நாட்களில் நம்ம போய் அவங்கள உப்பரவாதமாக ஆகுவோமா, சமாதானமாக ஆகுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரோட கிருபை என்றும் உள்ளது. அவரோட வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற அன்பு பெருகும். நமக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும், நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான குணாதிசயங்கள் மாறப்படும். நிச்சயமாக நம்ம ஆபத்தில் இருந்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், நம்ம ஜெபத்தை ஏற எடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த லென்த் சீசனில்
இந்த நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதம் 61 வாசித்தோம். அநேக வசனம் மூலியமாக கர்த்தர் நம்மளை தேற்றி கொண்டு வருகிற இந்த நாட்களில் நிச்சயமாக நான் நம்புகிறேன், கர்த்தர் யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு ஜெபத்தை செய்து நம்ம முடித்திடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களே ஆண்டவரே இந்த வசனம் மூலியமாக எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. எங்களோட குணாதிசயங்கள் நம்ம மாறப்பட கர்த்தாவே எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களோட கனிகள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.